அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜே மம்ஸ் கிச்சன். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தே ஐஸ்மா, மலேசியாவில் ஃபேமஸான தே ஐஸ் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மாதிரி தண்ணிகள் உங்களுக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு எனக்கு செய்ய தெரிகிற இதுகளை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் மலேசியன் ரெசிபிகள், மலேசியன் தண்ணிகள், மலேசியன் ஜூஸுகள், மலேசியன் பலகாரங்கள் எல்லாமே நீங்களும் இந்த வருஷம் நோம்புக்கு கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம கடை ரெசிபி தாம்மா. நம்ம கடை ரெசிபி தே ஐஸு. இந்த தேத்தனியை போட்டு ஐஸ் போடுறதுல என்ன அதிசயம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. வாங்க வீடியோவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி என் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அதில் ஆல்ண்டு இருக்கும், அதை தட்டிக்கிறேங்கம்மா. அப்போ நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் போய் அது என்ன பொருள்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஜேலி வகைம்மா, கருப்பு ஜேலி வகை. இது வந்து கடல் பாசியை சேர்ந்தது தான். ஆனால் இது வந்து சிஞ்சாவுன்னு சொல்லுவாங்கம்மா. இது சரியா? இதை வந்து நம்ம திருவிக்கிறணும். நம்மளுக்கு தேவை கொஞ்சம் தான், ரொம்ப தேவையில்லை. இது வந்து நம்ம வந்து சிரப் மில்க்கு, சோயாபீனு, தே ஐஸு எல்லாத்துலேயும் போட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், குளிர்ச்சியும் கூட. நம்ம நோன்பு வச்சுருக்கனால நம்மளுக்கு எல்லாருக்கும் சூடாக தான் இருக்கும் உடம்பு. அதனால் கொஞ்சம் குளிர்ச்சியான ஜாமான நோன்பு திறக்கல குடித்தோம்னா நம்மளுக்கு தொண்டைக்கும் வவுத்துக்கும் ரொம்ப இதமாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த சிஞ்சாவை வந்து இங்கே உள்ளவங்க யூஸ் பண்ணுவாங்கம்மா. இந்த சிஞ்சாவை வந்து ஓரளவு திருவிக்கிறங்க. அப்படி திருவலுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சின்னதாக வெட்டிக்கிறங்க. இப்படின்னு திருவினாலே உங்களுக்கு நைஸாக வந்துடும். திருவி அதை வச்சுக்கிறேங்கம்மா. வச்சுக்கிட்டு இப்போ டீ தூள் ஒரு 3-4 ஸ்பூனு. நான் வந்து 3 ரோஸ் தான் யூஸ் பண்ணுறேம்மா. மலேசியா தூள்லாம் நான் யூஸ் பண்ணலை. எங்கள் கடை தூள்லாம் நான் யூஸ் பண்ணலை. 3 ரோஸ் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். 3 ஸ்பூனை போட்டு நல்லா திக்காக 3-4 ஸ்பூன் போடுங்கம்மா. திக்காக வந்து வரட்டும். வந்த பிறகு சீனி, தண்ணிப்பால், இனிப்பு பால், அவ்வளோதான். கிருமர் மில்க்கு, தண்ணிப்பால், சீனி, சிஞ்சாவ், அவ்வளோதாம்மா. இது வந்து நம்ம இங்கே பால்டினை ஊற்றினா திக்காக தான் இருக்கும் அதோட இது. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. திக்காக இருந்தால் தான் நம்ம ஐஸ் போட்டு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ வந்து பால்டின்னு வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து ரெண்டு மேனிக்கு நான் 6 ஸ்பூன் போடுறேன். சரியா? 6 ஸ்பூன், 3 கிளாஸ் செய்கிறோம். சரியா? 6 ஸ்பூன் போடுங்க. சீனி வந்து 3 ஸ்பூன் போடுங்கம்மா. நான் 2 பெரிய கிளாஸும் ஒரு சின்ன கிளாஸும் செய்கிறதுனால நான் வந்து 2.5 ஸ்பூன் சீனி போடுறேன். நீங்கள் வந்து 3 கிளாஸ் இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் போடுங்க. 3மே ஒரே சைஸாக இருந்தால். அப்புறம் தண்ணிப்பால் ஊற்றுங்க கொஞ்சம். தண்ணிப்பால் வந்து இன்னும் டேஸ்ட்டு வரும். அந்த கிருமியர் ஒரு மாதிரியாக ஒரு டேஸ்ட்டு வரும். அதனால் அவ்வளோதாம்மா, முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மனசு நல்லா ஆற்றணும், தாரை பண்ணணும். நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் ஐஸை வந்து நல்லா ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டு அதில் ஊற்றணும். ஐஸ் கீப்போ இல்லை ஐஸு உடைச்சதோ இல்லை அரைச்சதோ நீங்கள் வச்சுக்கிறோங்க. அது ஐஸ் வந்து உங்களோட விருப்பம். ஆனால் கிளாஸ் ஃபுல்லாக போட்டு இதை ஊற்றணும். அப்போ தான் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஏன்னா இனிப்பும் இதோட தேயோட திக்கும் கரெக்டாக இருக்கும், கவ்வாக இருக்கும். நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா முறை வர்ற மாதிரி நல்லா ஆற்றிக்கிறேங்கம்மா. கீழெலாம் சிந்தவெல்லாம் செய்யாது. நல்லா பெரிய கோழியாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு ஆற்றுங்க. நல்லா உயரமாக ஆற்றுங்க. நல்லா முறை வரும். சரியா? அவ்வளோதான். நல்லா ஆற்றுங்க. ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸில் ஊற்றையில் இன்னொரு தடவை ஆற்றிக்கிறோங்கம்மா. இப்போ தான் நான் ஐஸ் ரெடி பண்ணேன். இன்னொரு தடவை ஆற்றுறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆற்றிட்டிங்கன்னா நல்லா முறை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் கட்டியை போட்டு வச்சு அதில் ஊற்றி குடிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தேத்தூள், பால் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பால்னு இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து பசும்பால் இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கம்மா. ஆனால் தேத்தூள் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கிறோங்க. சீனியை நறுக்குன்னு போட்டுக்கிறோங்க. கிளாஸில் போடுறதில் ஃபுல்லாக ஐஸை கொட்டி வச்சுருங்கம்மா. கொட்டி வச்சு ஜேலி இருந்தால் போடுங்க. இல்லைன்னா சும்மாவே தே தண்ணியை திக்காக கலக்கி ஊற்றுங்கம்மா. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஃபுல்லாக போடுங்க. நான் வந்து 3/4 கப்பு போடுறேன். எனக்கு ஐஸ் அவ்வளோ ஒத்துக்கிறாது. அதனால் அப்புறம் நம்ம தேமில் கலக்கி ஆற்றி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றுங்கம்மா. ஊற்றி குடிச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நோன்பு திறக்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு தே ஐஸ்மா. ஒரு நாளைக்காவது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து சாதாரண தே ஐஸு. சரியா? ஜேலி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுக்காண்டி சாதாரண தே ஐஸ். ஓகே, 2 மாதிரி தே ஐஸும் உங்களோட நான் காட்டியிருக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Like, subscribe, JJ Mum's Kitchen. Bye. See you. Bye.